பைக்கு, அடுத்து காரு, அப்படி மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையாக போவோம். அது ஒரு வகையான பயணம். அது அடி மிதியெல்லாம் வாங்கி குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது. மனோஜ், நான் கோவா போகிற பயணத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன்க்கா. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் பைக் எடுத்துகிட்டு இல்லை நடந்து ஒரு பால் பாக்கெட் வாங்க கடைக்கு போனாலும் அதுவும் ஒரு பயணம்தான். பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போனாலும் அதுவும் ஒரு பயணம்தான். கோவா பயணத்தை சொன்னாராமா. கோவா பயணம். இன்னும் முருகன் கோவில் இது இருக்கா, பஞ்சாமிரதம். எங்கள் உட்காந்து வீட்டில் தனியாக பேசுகிறேன். வாங்க போவோம். வருவீங்களா மாட்டீங்களாடா? உட்காந்து பேசலாம், சுற்றி எல்லாம் பார்ப்பாங்கல்ல. இருக்கு அக்கா. என்னது இருக்கு? என்னது இருக்கு? அப்பா மாடிக்கு வந்தாலே தூக்கம் வருது. ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. இலைய பாட்டுக்குட்டி மின்னல் குட்டி வாடி பஞ்சாமிரதமா? சரி சரி. அது என்னது, அடுத்த காவடிக்கு வரைக்கும் இருக்கும் போல் பஞ்சாமிரதம். தைப்பூசம் வரைக்கும். கரப்பாம்பூச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஆத்தா போட்டாளா இங்கே விளையாடுறதுக்கு? அவங்க ஆத்தாக்காரி இருக்காளே, எதுக்கு மாடி கூட்டு வந்தான்னு எனக்கு தெரியல. என்னை மேலே இங்கேயும் இறங்க வைக்கிறதுக்கு, ஏறி இறங்க வைக்கிறதுக்கு, அதுக்கு தானே. சரி, வாழ்க்கையில் அது இருக்கக்கா. இன்னும் இருக்கட்டும். ஏடி நியூ குட்டி, நீயும் என்னடி என்ன மறந்துட்ட? என்னடி வந்த புதுசில் என்கிட்ட தானடி இருப்ப, இப்போ என்னடி மறந்துட்ட? நல்ல வேலைக்கு அங்கே துணி ஏதோ பறக்குதுப்பா, நான் பயந்து போயிட்டேன். வாங்களே, பூரா மரக்கட்டையும் அதோட இதுமா கிடைக்கு இங்கே வந்துக்கிட்டு. எங்கே காணும் நீ குட்டியா? நீ தான் சில்வர் குட்டியா? கோல்டு குட்டி. அங்கே என்ன ஆராய்ச்சி நடக்குது? அழகாக பூட்டி வச்சிருக்கீங்களே, என்ன கையை வச்சு? ஒன்றுக்கு போகிறதுக்கா? சரி போங்க. அவன் கோவா போகிறான், நீங்கள் எதுக்கு போயிட்டு வாங்க. பயணத்தை முடிச்சுட்டு வாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது முக்கியமான ஒரு பயணத்தில் இருக்கு. மனோஜ் ப்ரோ, என்ன இருக்கீங்களா? பயணம் முடிச்சிட்டிங்களா நீ குட்டி? வாங்க கீழே போமா. நம்ம பயணம் நமக்கு முக்கியம் தானே. வாழ்க்கையில் எந்த பயணம் பண்ணுறோமோ இல்லை, இந்த பயணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னப்பா இதுக்கு போய் சிரிக்கீங்க? என் பிள்ளைங்க எவ்வளோ நல்ல தங்கமான பிள்ளைங்க. அழுக்கு குச்சி மத்தியானம் இங்கே வந்துட்டு போய் என்னை சளி பிடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போயும் வர வச்சுட்டாங்க.